வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பெரிய லெவல் அச்சீவ் பண்ண ஆசை இருக்குது, வாழ்க்கையில் யாரெல்லாம் முன்னேறணும்னு ஆசை இருக்குது, நம்ம நினச்சதை சாதிக்கணும், வாழ்க்கையில் சாதிச்சே தீர்வோம்ப்பான்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது. அதெல்லாம் விடுங்க, வாழ்க்கையில் சாதாரணமாக நல்லபடியாக வாழ்ந்தாலே போதுங்க. இந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்குது, இது ஆசைகளை நிறைவேறுவதற்கான பதிவு தான் இது. இதை முழுமையாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி நிலையில் மாற்றம் இருக்குது. அந்த சக்தி நிலை மாற்றத்தை சரி பண்ண சரியாயிடும். அட போங்க, சக்தி நிலைன்னா என்னது, ஒன்றும் புரியலன்றீங்களா? சரி, அது புரியலன்னா விட்டுருங்க. நமக்கு காற்று இருக்கா இல்லையா, காற்று எனக்கு புரியலை, நான் காற்றை பார்த்தது இல்லை அப்படின்னா நான் காற்று எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல சக்தி நிலை ஒரு என்ன வேலை செஞ்சாலும் இன்க்ரிமெண்ட் வர மாட்டேங்குதுங்க. பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், ஏதோ அப்படியே போயிட்டுருக்குங்க, ஏதோ வாய்க்கும் கைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்குங்க, இன்னும் முடியலங்க. நானும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். மூலாதார சக்கரத்தை பலப்படுத்துங்க. அதை எப்படி பலப்படுத்துறதுன்னு கேட்குறீங்களா? சின்ன டெக்னிக் தரேன். மூலாதாரத்தை கவனித்து செய்யுங்க. உங்களுக்கு வர வேண்டிய கடன் திரும்ப வந்து சேரும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும், பொருளாதாரம் உயரும். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பொருளாதார உயர்வு, அதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அடுத்த பொசிஷனுக்கு மாறும். ஸோ அதாவது இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பெரிய லெவல் அச்சீவ் பண்ண ஆசை இருக்குது, வாழ்க்கையில் யாரெல்லாம் முன்னேறணும்னு ஆசை இருக்குது, நம்ம நினச்சதை சாதிக்கணும், வாழ்க்கையில் சாதிச்சே தீர்வோம்ப்பான்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது. அதெல்லாம் விடுங்க, வாழ்க்கையில் சாதாரணமாக நல்லபடியாக வாழ்ந்தாலே போதுங்க. இந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்குது, இது ஆசைகளை நிறைவேறுவதற்கான பதிவு தான் இது. இதை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நம்ம பல முயற்சி பண்ணுறோம், வேலை செய்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், பிஸ்னஸ் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் செய்கிறோம். இருந்தாலும் என்னமோ தெரிலங்க, ஏதோ ஒரு தடையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அந்த முழுமை அடைய மாட்டேங்குது, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு தெரியலங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி நிலையில் மாற்றம் இருக்குது. அந்த சக்தி நிலை மாற்றத்தை சரி பண்ண சரியாயிடும். அட போங்க, சக்தி நிலைன்னா என்னது, ஒன்றும் புரியலன்றீங்களா? சரி, அது புரியலன்னா விட்டுருங்க. நமக்கு காற்று இருக்கா இல்லையா, காற்று எனக்கு புரியலை, நான் காற்றை பார்த்தது இல்லை அப்படின்னா நான் காற்று எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்புல சக்தி நிலை ஒரு வந்துக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தில் நம்ம சக்தி கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட தேவையில்லாத சக்திகள் வெளியில் போயிட்டு தான் இருக்குது. இது எது மூலியமாக நடக்குதுன்னா, நம்ம நினைக்கிற மூச்சு காற்று வழியாக மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 72,000 நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் 72,000 சக்கரங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக 12 சக்கரங்கள், அதில் ரொம்ப முக்கியமாக 7 சக்கரங்கள் சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம். இந்த 7 சக்கரங்கள் சரியாக இயங்கும்போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறுகிறது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நல்லபடியாக நடக்குது. நம்ம லக்கி பர்சனாக மாறிடுறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது. எல்லாமே இருக்கும் கிடையாது, இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு சக்கரம் இம்பேலன்ஸாக இருக்கும்போது அங்கே அது மூலியமாக நடக்கக்கூடிய நம்ம உடலுக்கு தேவையான சக்தி, ஆரோக்கிய சக்தி கிடைக்குது, அது மிஸ் ஆகுது. இல்லை நம்ம உடம்புக்குள்ளேருந்து சில கழிவுகள் வெளியில் போகாமல் இருக்குது, முழுமையான சக்தி கிடைக்காம இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஹார்மோனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒரு உடல் உறுப்புகள் கூட ஒரு சக்கரங்களும் இணைந்து இருக்கிறது. அந்த சக்கரங்கள் சரியாக இயங்கும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் ஆகுது, இல்லைனா ஆரோக்கியமாக உடம்பு இருக்குது. மனசு, உடம்பு, உயிர் சக்தி, நம்மளோட எனர்ஜி எல்லாமே சரியாக இயங்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சக்கரங்கள் சரியாக இருக்கும். உதாரணத்துக்கு மூலாதார சக்கரம் சரியில்லை அப்படின்னா, இம்பேலன்ஸாக இருக்குன்னா, உன்னை வாழ்க்கையே பிடிக்காது. அடப்போடா, ஏன்டா வாடுறோன்னே தெரிலடா, அப்படியே இருக்கும். இன்னொன்று, ரொம்ப பொருளாதாரத்துக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் டைரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது. மூலாதார சக்கரம் பலப்பட பொருளாதாரம் நல்லா வந்து சேர ஆரம்பிக்கும். சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் எவ்வளோ உழைக்கிறேங்க, பெருசாக வரமாட்டேங்குதுங்க, ஆஃபீஸில் நல்லா உழைக்கிறாங்க, நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குதுங்க, என்ன வேலை செஞ்சாலும் இன்க்ரிமெண்ட் வர மாட்டேங்குதுங்க, பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், ஏதோ அப்படியே போயிட்டுருக்குங்க, ஏதோ வாய்க்கும் கைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்குங்க, இன்னும் முடியலங்க. நானும் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். மூலாதார சக்கரத்தை பலப்படுத்துங்க. அதை எப்படி பலப்படுத்துறதுன்னு கேட்குறீங்களா? சின்ன டெக்னிக் இப்போ சொல்லித்தரேன். நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குவாங்க, கண்ணை மூடி உட்காந்துக்குவாங்க, உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. இதுக்கான சில முத்திரைகள்லாம் நம்ம கிளாஸில் சொல்லித்தருவோம். அந்த முத்திரைகள்லாம் மூலாதார சக்கரத்துக்கு சில முத்திரைகள் இருக்காது, கிளாஸில் சொல்லித்தருவோம். இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. நேராக நிமிர்ந்து உட்காந்துக்குவாங்க. உங்கள் மூலாதார சக்கரம், அதாவது ஆசன வாயுக்கும் பிறப்புறுப்புக்கும் நடுவில் இருக்கிறது மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு மந்திரம் வந்து லம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, சில என்ன பண்ணுவாங்கன்னா லம் லம் அப்படியும் கிடையாது. எப்படி ஒரு
ஒரு கம்பி வச்சுருக்கீங்க, அப்படி டியூன் பண்ணி வரீங்க, அந்த மாதிரி இருக்கணும். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ ஒரு மூச்சு கற்றுக்கு ஒரு மந்திரம். மூலாதாரத்தை கவனித்து செய்யுங்க. உங்களுக்கு வர வேண்டிய கடன் திரும்ப வந்து சேரும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும், பொருளாதாரம் உயரும். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பொருளாதார உயர்வு, அதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அடுத்த பொசிஷனுக்கு மாறும். ஸோ அதாவது இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். சரி, அடுத்தது மூலாதார சக்கரம் சரியாக இருக்கும்போது நீங்கள் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வந்து சேரும். உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து சேரும். நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு லிட்டிகேஷனில் இருக்குது, அது சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு, லேண்டு விஷயமா, நிலம் விஷயமா கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு, சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு சாதகமாக முடிவு வந்து சேரும். மூலாதார சக்கரத்தை சரி பண்ணால் லேண்டு வந்து சேருமா, உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து சேரும். ஏன்னா மூலாதார சக்கரம்னால் நிலம் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ஒரு சக்கரத்தை பலப்படுத்தினாலே இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு சக்கரம், இது மட்டும் இல்லைங்க, மூலாதாரத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்ரினல் கிளாண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு, நிறைய விஷயம் இருக்குது, உடம்பு கூட சம்மந்தப்பட்டதெல்லாம். இந்த கிளாஸில் என்ன கற்றுக்க போகிறோன்னா, சக்கரங்கள்லாம் என்னது, எந்தெந்த சக்கரம் சரியாக இருந்தால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், எந்தெந்த சக்கரங்கள் சரி இல்லைன்னா அந்த என்னென்ன நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் மிஸ் ஆகும், இல்லை நடக்காது, இல்லை என்ன ப்ராப்ளம் வரும், என்ன கஷ்டம் வரும், அந்த சக்கரங்களை சரி பண்ணுறது எப்படி, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சக்கரங்களுக்கான சில பயிற்சிகள் செய்ய நம்ம வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா உடல் ஆரோக்கியம், மனசு, குடும்பம், உறவுகள், குடும்பம்னா உறவுகள், பொருளாதாரம் எல்லாமே சேர்ந்து தான் வாழ்க்கை. அப்போ எல்லாமே சேர்ந்து முன்னேற ஆரம்பிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பயிற்சி வகுப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கான ஒரு நேரம் வந்ததுனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கை சூப்பராக வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.